जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரத்யதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா, பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. சோ ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு இப்போ இந்த வார ராசி பலன் என்னை பத்தி ஏதாவது பேசுறாங்களா, நீ கேட்டியா அப்படின்வாங்க. என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறாங்களா? இல்ல தானே? ஓகே ரைட். இந்த இது ஓடின்னு இருக்கு இப்போதைக்கு இந்த வாரம். என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கல, உண்மைதானே எல்லாம்? ரைட், ஓகே. ஏன்னா விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு அஞ்சிலே சனி அபவாதம் என்பார்கள் என்கிற மாதிரி சில நேரத்துல என்னதான் செஞ்சாலும் கெட்ட பேர் வருது, என்னதான் சில விஷயங்கள் பண்ணினாலும் விழுந்து விழுந்து செஞ்சாலும் கடைசியில என்ன நீ பெருசா கிழிச்சிட்ட, என்ன பெருசா சாதிச்சுட்ட நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. புரிந்து கொள்ளுதல் ரொம்ப குறைவு. விருச்சக ராசியா பயப்படுவாங்க சில பேர். ஐயோ இவன் ஏதாவது பேசிட்டான்னா அவ்வளவுதான். சில நேரத்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரிதான் இருக்கும் வார்த்தைகள்லாம். ஆனா பிறகு மன்னிப்பு கேட்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களா ஏதோ தெரியாம பேசிட்டா விட்டுருங்க அப்படின்னு. எப்படி விட முடியும் சொல்லுங்க? விருச்சக ராசிக்காரங்களும் லேஸ்ல சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா அந்த சந்தேகத்தை எப்படியாவது எது மூலமாவது தீர்த்துக்காம இவங்களுக்கு தூக்கமே வராது. சோ அந்த மாதிரி அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு வேலை விஷயத்துல ஓரளவுக்கு சில விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் குடும்ப விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போறது, சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்துல என்னன்னா உங்களுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நடக்குது, அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் சில விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. ஒருத்தங்கிட்ட பணம் இல்லைன்னு தெரியுது, இல்ல அப்படின்னு தெரியுது, அவங்ககிட்டயே நீங்க 4 தடவை நீங்க முன்பு அவன் செய்த உதவியை நினைத்து பார்த்து இப்ப நீங்க அவங்ககிட்ட பணம் கேட்கும் போது கொஞ்சம் யோசிக்கணுங்க. அவன் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கான். யாரு? விருச்சக ராசி உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கான். இப்ப அவங்ககிட்ட இல்லாத போது அவங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கறான்னு நீயா உதவி செய்யணும், நீயா இறங்கி உதவி செய்யணும். நம்ம கஷ்டத்துல அவன் உதவி செஞ்சிருக்கான். இததான் என்ன சொல்றது, ஆரம்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. விருச்சக ராசியில இருக்கக்கூடியவர்கள் சர்க்கரை அளவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஹாஸ்பிட்டாலிட்டி கொஞ்சம் இருக்கும், உடல்நிலை பாதிப்பு, கொஞ்சம் உடம்பு முடியாம மூட்டு வலி, குதிகால் வலி. வைராக்கியத்துக்கு பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உண்மை, வைராக்கியத்திற்கு பிறந்தவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். வாய்ப்பே அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. என்ன கொஞ்சம் பயம், ஆபிச்சார தோஷம் அதிகமாக பாதிக்கப்படும். செய்வனாதி தோஷங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க தான். பெண் சாபம் உள்ளவர்களும் நீங்க தான். இருதார யோகம் உள்ளவர்களும் நீங்க தான். வாழ்க்கையில வீடு கட்டி அடுத்த லெவலுக்கு போகணும், கௌரவமா இருக்கணும், இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களும் நீங்க தான். எல்லா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. மாணவ மாணவிகள் படிப்புல நல்லா எஃபர்ட் எடுத்து படிங்க, நிறைய சக்சஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்து சில விஷயங்கள்ல கொண்டு வாங்க. இந்த வாரம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வாரம். பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க, ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நண்பர்கள் போர்வையில் வந்து ஏமாற்றுவார்கள், கவனமா இருங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உறவினர்கள்ல உங்க அத்தையோட உடல்நிலை மோசமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய பங்காளி ஒருவர் தவறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் அதிகம் நம்பாதே, கவனமா இரு. உன் பின்னாடி என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத யாரையும் குருட்டுத்தனமா நம்பாது. என்ன செய்யணுங்கிறத கரெக்டா பண்ணு. வாழ்க்கையில கரெக்டா அடுத்த லெவல் நோக்கி போ. சுபம். வாழ்க வளமுடன்.